நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன இப்ப சாரி. ஓகே ரைட். என்ன இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு சரியா? நீங்க என்ன ரைட் மதிச்சதுனால ஓகே. உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மல் காமனா ஏன்னா அதை மதிக்கணுமா கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா அதுக்காக ஆமா. என்ன எனக்கு 500 50 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ தப்பு இல்ல பிரதர். கேட்க. அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படி இந்த மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. நான் உங்களுக்கு ரைட் சொல்றேன் இல்லையா, பிரதர். ஒண்ணுமே பிரதர். நீங்க ஏதோ தவறுதான் நினைக்க வேண்டாம். நான் சரியா எப்படி தவறுதான் சொல்றேன்னா, நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னால்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் ஆமா. என்னன்னா, என்கிட்ட ஒரு 7 8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த சரி அளவுக்கு சரி. வீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல இல்ல பணம் கொடுத்தா ஜரணம் போயிரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் இந்த இடத்துல பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் ரைட் பிரதர். துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால சரி சரி இருக்கிற சரி. இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ரைட் பிரதர். அப்படி சரியா? பாத்துக்கணும் பிரதர். தேங்க்யூ அதனால பிரதர்.